கத்தருக்கு தந்த நாளுக்காய் கத்தருக்கு நான் நன்றி துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம தினமும் துதிக்கணும். அவர் நம்மளோட கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் தான் வரும். ஆனால் அவர் நம்ம கூட இருக்கும்போது வெற்றி நமக்கு தான் சொந்தமானதா. அந்த வெற்றியை நமக்கு பெற்று சிலுவையில் தந்திருக்காரு. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். முதலாவது இப்போ 1 பேதுரு 5:7 வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அந்த வசனங்கள்லேயே நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சுட்டு வர்றோம். அந்த இடத்துல இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்மளோட ஆண்டவர் பேச இன்றைக்கி ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் படிக்க போகிற இந்த வசனங்களையும் ஆசீர்வதித்தாங்க சுவாமி. ஒவ்வொருடைய இருதயங்களுக்கும் அது ஏற்றதாக இருக்கட்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நீர் எப்படி எங்களுக்கு ஆண்டவரை துணை நின்று எங்களை உலகத்திலே பிரித்தெடுத்து எங்களை ஆண்டவரை உங்களுக்கு சாட்சியாக நிறுத்த வைத்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அந்த வசனங்களில் உள்ள அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி ஓட முடியும், ஜெயிக்க முடியும் பிசாசானவனை என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட நீ பேசி வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முதலாவது நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்தவும், நீங்கள் எழுதி தந்த இந்த வேதாமத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படும். வார்த்தைகள் மூலமாக நீ பேசுகிற தேவன் எங்களோடு கூட வார்த்தையினால் பேசி எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கு. எங்களை கண்மணி போல காக்கிற தேவனாக இருக்கு. எங்களை விசாரிக்கிறவராய், எங்களுக்கு பயம் வரும்பொழுது எங்களோடு கூட இருக்கிறவராய், எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உண்மையே நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்து முடிக்கும் போதுக்காக நினைச்சிருக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே சேர்க்கிறேன். ஏசுரச்ச நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் 1 பேதுரு 5:7 வசனம் அது பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மளை விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு சொந்தங்கள் விசாரிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சா தான் தெரியும். இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட ஆவியானவர் பேசும்பொழுது தான் விசாரிக்கிறவர்னா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. அப்போ நம்ம நம்மளை விசாரித்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். எல்லா பயங்கள் எதிர்ப்புகள்லாம் வருது, நிறைய கவலை வருது, நிறைய நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம விசாரிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மளை விசாரிக்கணும்னா நம்மளை ஏதோ ஒன்று கேட்டு நான் இதை செய்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேங்கலாம். ஒருவேளை இல்லாட்டா நான் உங்களுக்கு பாருங்கள், என்ன நீங்கள் ஏன் இப்படி கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுனாலே ஒரு கேள்வி, நமக்கு ஒரு வேதனை இருக்கிறத ஒரு புண்ணு இருக்குன்னா அதை ஆற்றும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கிற ஒரு வேதனைகளை ஆற்றக்கூடியது தான் விசாரிப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி விசாரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த விசாரிக்கிறவங்கள பற்றி பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் பார்க்குறது தான் ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்காரு. அவங்க எப்படிப்பட்டவங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். கடமைக்காக விசாரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது கண் துடைப்புக்காக விசாரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அக்கறையோட நம்ம மேலே அக்கறையோடு விசாரிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி 3 வழியில் விசாரிக்கிற அவங்கள நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம். நிறையா நம்மளுக்கு தெரியும் அது. அதனால் அதுக்கு நான் அதிகமாக போகலை. அடுத்தது பாருங்கள், விசாரிக்கிறவங்கன்னாக்கி விசாரிப்பாங்க. சிலர் விசாரிச்சுட்டு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கும். ஆனாலும் விசாரிச்சுட்டு ஒரு இதற்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சிலர் பாருங்க, நமக்கு ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களை விசாரிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறவங்களும் சிலர் தான் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அந்த விசாரிப்பு அப்படி இருக்குது. அதனால் ஆண்டவர் நம்மளை எப்படி வேதாமத்தில் விசாரிக்கிறவராக இருக்கார் அப்படின்னு சொன்னால், உங்களை விசாரிக்கிறவர்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அனைத்தையும் செய்ய ஆற்றல் உள்ள தேவன். அவர் எல்லாத்தையும் நமக்கு நம்மளை அவர் விசாரித்தார்னா நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு காரியங்கள் நம்ம செய்வார். அடுத்தது நம்ம அனைத்தையும் சந்திக்க நமக்கு இருக்க ஒரு பிரச்சனைகளோ நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதாவது எல்லாத்தையும் சந்திக்கன்னு சொன்னோம்னாக்கி அதில் முழுமை அடைஞ்சிருது. எல்லாங்கும்போது முழுமை அடைஞ்சு நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன முடியாமல் இருக்குதோ அதை எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது. அந்த வல்லமுள்ள தேவன் தான் சொல்கிறாரு, நான் இன்னும் விசாரிக்கிறவர் ஆனபடியாங்க.
அப்போ அவர் விசாரிக்கிறதுக்கும் மனிதர்கள் விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அவங்க வந்து செய்யனாலும் செய்வாங்க, செய்யாமலும் இருப்பாங்க. அவங்கள நம்ம நம்பி போனோன்னு வைங்க, நம்மளை முழுமையாக வந்து அவங்கள நம்பி நம்ம வந்து வாழ்க்கையில் இந்த செய்வாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம விசாரிச்சுட்டு போயிருக்காங்க, நம்மளுக்கு ஏதோ செய்வாங்கன்னு சொல்லி நம்ம முழுமையாக வந்து அவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேதத்தை அதிகமாக நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி, நான் சில நாட்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்பாகலாம் பார்த்திங்கனாக்கி, மனுஷன் அவ்வளோ நம்பலனாலும் கூட இவங்க இருந்தால் நமக்கு செய்வாங்க போல் இருக்குது, இவங்க இருந்தால் தான் நமக்கு இது நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நான் கூட நினச்சது உண்டு. ஆனால் ஆவியானவர் நம்மளோட கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி, நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த மனுஷனுடைய விசாரிப்பானாலும் சரி, மனிதன் செய்கிற ஒரு உதவியானாலும் சரி, அது வந்து நிரந்தரமே கிடையாது. முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து மனுஷன் மூலமாக நமக்கு உதவி செய்வார். ஆனால் மனுஷனுடைய உதவியே இல்லாமல் நம்ம வாழ முடியாது உலகத்தில். ஏன்னா அங்கே தானே உலகத்தில் தான் நம்ம வாழுதோம். அப்போது ஆண்டவர்கிட்ட முதலாவது அவர் விசாரிக்கிறது தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குமே ஒழிய, இந்த மனுஷனுடைய விசாரிப்பு வந்து அது ஒரு பெரிய காரியத்தை செய்யாது. அதனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய பாதத்தில் தான் இருந்து, ஆண்டவரே நீங்கள் என்னை விசாரிக்கிறவரான பாருங்க, நான் உங்கள் பாதத்தில் இந்த கவலையெல்லாம் விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் தான் விடணும். அதுதான் நம்ம முதலாவது செய்யணும்னு சொல்லி வேதமும் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அழைக்கிறதும் அதுக்கு தான் அழைக்காரு. அதை நம்ம செய்து முடிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இந்த பேதுரு வந்து எழுதும்போது பார்த்திங்கனாக்கி, அவர் எப்படி ஆண்டவரை பற்றி ஆண்டவர் கூட இருந்ததுனால அவர் அவ்வளோத்தையும் அறிஞ்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்து கடைபிடிச்சி நடந்து ஏறி அவர் வந்து பிசாசானவனை எப்படி ஜெயித்தாங்க அவங்க அப்படிலாம் அவர் வந்து அந்த வாழ்க்கையில் நம்ம சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நீங்கள்லாம் அனுபவப்பட்டதுனால அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு பேசுது, எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வாலிப வயசில் சொல்லுவாங்க, வயசானவங்கள நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இவங்கெல்லாம் அனுபவப்பட்டு ஆண்டவரோட கூட இருந்ததுனால அதெல்லாம் கண்டு கொண்டாங்க, அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். அப்படிங்கும்போது அதுதான் எழுதி வச்சுருக்காங்க. ஆண்டவர் வந்து எழுதி சொல்லியிருக்காரு, ஆவியானவர் அதை எழுதி வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டவர் விசாரித்து அவங்களெல்லாம் நடத்திருக்காரு. அப்போ நம்மளே விசாரித்து நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைக்கணும்னு சொல்லி பேதுரு எழுதியிருக்காருன்னா, அவர் எல்லாத்துக்கும் சேர்த்தா எழுதியிருக்காரு, எல்லாத்துக்கும் தான் எழுதியிருக்காரு. அதனால் எல்லா கவலைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா முதலாவது நம்ம விசாரிக்கிறது ஆண்டவராக தான் இருக்கணும். அவர் மேலே தான் நம்ம கவலைகளெல்லாம் வச்சு நம்ம ஜெபிக்கணும். இது சங்கீதம் 27:10 நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் உலக வாழ்க்கையில் இருக்க தகப்பனையும் தாயும் சொல்லுது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அப்போ இந்த உலகத்தில் இருக்க தகப்பனும் தாயும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை நல்லா போற்றி நல்லா செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கி கொஞ்சம் கைவிடக்கூடிய வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி விட்டுறதப்போ அப்போ கர்த்தர் தான் நம்மளை சேர்த்துக்கொள்வார். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் நம்மகிட்ட எல்லா விதமான காரியங்களும் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய தகப்பனும் தாயை விட மேலான அன்பு உள்ள தகப்பனை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா தான் மாத்திரம் நான் சொல்கிறேன். வசனத்தை சொல்கிறதுனால வந்து உங்களோட கூட ஆண்டவர் பேசணுங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன். ஆண்டவர் வந்து உங்களோட கூட பேசும் பொழுது தான் இந்த கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வாருங்கிறது வரும். ஏன்னா வந்து தகப்பன் தாயும் இருக்கும்பொழுது நம்ம அதுதான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலான ஒரு தகப்பனை நாம் வந்து அறிந்து கொள்ளும் பொழுது தான், அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம முதலாவது யாருக்கு கொடுப்போம்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம கொடுப்போம். அவர் தான் நம்மளோட தகப்பன் தாயை விட நல்ல நண்பன், நல்ல நம்மளை தூக்கி சுமக்கிறவர், நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நமக்காக எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து எல்லாத்தையும் செய்திருக்காருன்னு சொல்லி நம்ம அதை உறுதியாக பற்றி பிடிச்சு கொள்ளும்போது தான் அந்த அனுபவத்தில் நீங்கள் வந்துடுறதுக்கு நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. ஆண்டவர்கிட்ட நான் இப்போ சொன்ன மாதிரி தான், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். நம்ம எந்த வழியில் போகிறோங்கிறது நமக்கு சில நேரத்தில் நமக்கு வந்து சரியான ஒரு மைண்டு போகாது. நம்முடைய வழி வந்து பைபிளில் படித்தோம்னாக்கி மனுஷனுக்கு செம்மையான வழி மரண வழின்னு போட்டிருக்குது. அப்போ நம்முடைய வழி வந்து சரியான வழியில் நம்ம போவோமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் நம்முடைய வாழ்க்கையில். அதனால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிச்சிரு, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. நீ எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, நீங்களே வழி காட்டுங்க, நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கீங்களே, அப்போ உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் ஓடுறதுக்கு எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆவியானவரோடு கூட இருந்து நீங்கள் இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும்.
அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி சங்கீதம் 55:22 இது ரொம்ப முக்கியமான வசனம். இப்போ வந்து பேதுரு இங்கே வசனம் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அது இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதின அந்த சங்கீதத்திலேருந்து தான் இது மொழிபெயர்க்கப்பட்டு இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சங்கீதம் 55:22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ இங்கே வந்து பாருங்கள், பாரம் நமக்கு என்ன பாரம் இருக்குதோ அதை பூரா வந்து என்ன செய்தார், என் மேலே வச்சிருன்னு சொல்றாரு. இப்போ இப்படி வந்து நம்மளை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுனாக்கி ஏன் கொண்டாங்க நாங்கள் சுமந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய பேர் கிடையாது. நம்ம அப்படி யாருமே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது அதிகமாக. ஆனால் வந்து பாருங்கள், அவர் வந்து ஆதரிப்பாருங்காரு. ஆதரவுனாலே என்னது, நம்ம அநாதமாக இருப்போம் பாருங்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஆதரவே வந்து ஆண்டவருடைய பிரசனம் தான் நமக்கு வேணும். ஆண்டோடைய பிரசனம் ஆவியானவர் இருந்தாருன்னா தான் நமக்கு அந்த உதவி, அந்த ஆதரவுலாம் நமக்கு கிடைக்கும். அப்போ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படிங்காரு, என் மேலே பாரத்தை வச்சிரு அப்படிங்காரு. அப்போ அவர் உன்னை ஆதரிப்பார். நம்மளை வந்து ஆதரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், அன்புள்ள தகப்பன் இருக்கார். நீதிமானே ஒருபோதும் நீதிமான்னு சொன்னாலே நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறையா ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்னு சொல்லி ஆண்டவர் தான் அந்த இதை வச்சுருக்காரு, நமக்கு தந்திருக்காரு. அந்த இதை வாங்கி இருக்க பிள்ளைங்க ஒரு நாள் தள்ளாடவே விட்டோம்ட்டார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து தூக்கி சுமக்கிற நல்ல அன்புள்ள நல்ல தகப்பனாக நமக்கு இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம போகும்பொழுது நடந்து போகும்போதுங்க, அந்த நேரத்தில் நம்ம நடந்து போகும்பொழுது அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம நடந்து போகும்போது அதை நம்ம அனுபவிச்சா தான் அது தெரியும். நமக்கு வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிட முடியும்னா, இப்போ நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம வந்து தண்ணி லீக் ஆச்சுனாக்கி பைப்பில் நமக்கு வந்து தெரியும், அது வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். ஆனால் கேஸ் லீக் ஆனால் நமக்கு தெரியும். கரண்ட் வந்து பாருங்கள், லீக் ஆகிட்டுனாக்கி நம்ம வந்து கை வச்சு இதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து அவங்க வந்து கரண்ட்டுக்கு பார்க்குறவங்க அவங்க இதெல்லாம் வச்சு பார்த்து அப்போ தான் லீக் ஆகுதான்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க, தண்ணி லீக் ஆனால் பார்க்க முடியும், கரண்ட் லீக் ஆனால் பார்க்க முடியாது, அது மனுஷனுடைய உயிரை எடுக்கக்கூடிய காரியங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவர் செய்கிற காரியங்கள்லாம் ருசிக்கும் போது நம்ம சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த கர்த்தர் மேல் பாரத்தை ஆதரிப்பார்னு சொன்னோம்னாக்கி நமக்கு தாங்க முடியாத ஒரு பெரிய சோதனை, நமக்கு பாரம் கவலை அதெல்லாம் வந்ததுன்னா அது வந்து நமக்கு தாங்க முடியும். நேரம் சொல்லுவாங்க பாருங்கள், என்னால் தாங்க முடியாத ஒரு சோதனைங்க, எனக்கு தாங்க முடியாத வலிங்க அப்படிம்பாங்க, தாங்க முடியாத பிரச்சனை அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி தாங்க முடியாத, உங்களால் முடியாது அப்படிங்கிற காரியங்களை எல்லாத்தையும் என் மேலே வச்சுருங்க. நான் வந்து உன்னை வந்து அப்படி அழைக்கிற ஆண்டவர் வந்து என் மேலே வச்சிருன்னு சொல்லி அழைக்கிற ஒரு ஆண்டவரை நம்ம பார்க்கோம். அப்போ உன் பாரத்தை வந்து நான் தாங்கி உன் சூழ்நிலையில் நான் மாற்றி அவனை பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கேன், நான் இனி ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனுடைய அன்பை நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் நாம் வந்து எந்த வேதனை வந்தாலும் சரி, நமக்கு பெரிய தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கி நம்ம மனுஷன் நாடி ஓடுதோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப தவறான காரியம். அது வந்து நம்ம இந்த வேதாகமத்தை நல்லா படிக்கும் பொழுது தான், அது ஆண்டோடைய அன்பை ருசிக்கும் போது தான் அது எவ்வளோ தவறு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க முடியும். அந்த இதை நம்ம செய்யாமல் இருக்க ஆவியானவர் தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம நம்பி அவர் கவலையெல்லாம் வச்சிருன்னு சொல்றதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அடுத்து மத்திய 11:28 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரஞ்சவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்காரு. இப்போ இளைப்பாறுதல்ங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இளைப்பாறுதல் தான் நமக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனையே வராது. நான் என் கூட வந்து இருந்துட்டேனாக்கி நீ ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ என் கூட இருந்துட்டேன்னா நீ ஒரு கஷ்டப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தலாம். நிறைய கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, அங்கே ஒரு பசி கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ என்கிட்ட வா, நான் இளைப்பாறுதல் தர்றேன்னு சொல்றாரு. அப்படி சொல்ல ஆண்டவரை வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன துன்பம் சோதனைகள் வந்தாலும், மனுஷன் என்ன காரியங்கள் நமக்கு செய்யறதுக்கு ஆரம்பித்தாலும் சரி, அந்த எந்த மாதிரி நமக்கு சுமக்க முடியாத பாவங்கள் வருத்தப்பட்டு போய் சுமக்க முடியாத இருக்க அனைத்தையும் ஆண்டவரை இயேசு கிருபையினால் நம்மளை அழைச்சி
அவர் வந்து அவருடைய கட்டளையை கீழ்ப்படிஞ்சோம்னாக்கி நம்ம வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தியத்தை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா அவர் நம்முடைய பாரங்களை நம்முடைய கவலையெல்லாம் விலக்கி சமாதானத்தை நமக்கு சமாதானம் வாழ்க்கையில் நம்ம வழிநடத்தி செல்ல அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய ஆண்டவராக பைபிளை வாசித்து நம்ம வந்து அதுக்கு விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய போனாலும் ஆண்டவருடைய பிரசனம் இல்லாமல் அது ஒன்றுமே மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது. அதனால் அந்த காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்கு ஆவியானவரை நீங்கள் தினமும் கேளுங்க. ஆவியானவரை வந்து தேடும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுன்னு சொல்லி அவர் கொடுத்த கட்டளையை கேட்டு ஆண்டவரே நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களா, அதனால் என் மேலே ஊற்றி இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை வழி நடத்துங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை விசாரிக்கிறவராக இருந்து நம்மளை வந்து நம்மளுடைய கவலைகளெல்லாம் அவர் மேலே வைக்கும்போது நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அடுத்து பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையை எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் நீங்கள் கவலைப்படுறதே வந்து ஒரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது. ஏன்னா விசுவாசம் இல்லாதவங்க தான் இப்போ அவங்க வந்து கவலைப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ கவலைப்படுறவங்களை வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் மேலான ஒரு விண்ணப்பம் செய்யும் பொழுதே அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு தேவ சமாதானத்தை இருதயத்தில் சிந்தனையிலாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஊற்றுறது. அவர் நம்ம உள்ளே வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய சிந்தனைகளை எல்லாத்தையும் வந்து அவர் நடத்துவேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்காரு. அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால நீங்கள் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தோடு படிங்க. ஆவியானவரே நீங்கள் என்ன நிறச்சி என்ன நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். எபிரேயரில் 4வது அதிகாரத்தில் 15-16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இப்போ இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதா சிலுவையில் வந்து எல்லாத்தையும் செய்து முடித்து அந்த திரைச்சலையெல்லாம் 2ஆக கிழித்து நம்மளை வந்து அவர் சமூகத்தில் போகிறதுக்கு நமக்கு வந்து வழி திறந்திருக்காரு. முதலாவதெல்லாம் போகவே முடியாது, பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியரை தந்து நமக்கு வந்து ஆண்டவருடைய சிலுவையில் மரணத்தின் மூலமாக அவர்கிட்ட கிட்டி சேர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்காரு. நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குது. நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவருடைய விண்ணப்பம் பண்ணும்போது அவருக்கு பிரியமாக இருக்குது. இது கிருபை, அதுக்கு இந்த கிருபை நாசனம்னு சொல்லி ஆசனம் சொல்கிறாங்கல்ல, அந்த கிருபாசன தண்டை அப்படிங்கும்போது கிருபைக்கு அவர் வந்து நம்மளை கிருபை தந்து நம்மளை வந்து அவர் நடத்துறார். அவர் முன்பாக அவர்கள் பாதத்தில் வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்காரு. அது ஆசனம், கிருபை ஆசனம். கிருபை தந்து நமக்கு ஒரு ஆசனம்னா என்னது, உட்கார்றது மாதிரி அவர் கூட இருந்து நம்ம ஜெபிக்கும் பாருங்க, அப்போ நம்மளோட கூட பேசுகிறார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்காரு. அதில் வந்து தேவனுடைய அன்பு, உதவி, இரக்கம், மன்னிப்பு, ஆவிக்குரிய வல்லமை, பரிசுத்த நிறைவு, ஆற்றல், இந்த எல்லாமே இதில் தான் இந்த கிருபைக்குள்ள நம்ம அடங்கி இருக்குது. இது எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு தரதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கார். அப்போ எந்த சிலுவையில் இந்த 2ஆக கிழிச்சார் திரைச்சலையை, அதை கிழித்து நமக்கு அவர் பாதத்தில் வந்து நம்ம அவரோட கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருக்காருன்னா, அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத பொழுது அந்த சிலுவை மரணத்தினால நம்ம வந்து அவர் கிருபாசன தண்டை போக முடியுது. அவர் பாதத்தில் போய் அவர்கிட்ட ஜெபித்து நம்ம வந்து அவருடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. நம்ம அவருடைய பாதத்தில் சேர்ந்து நிற்கும் போது தான் நமக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் எந்த கவலை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம வந்து பிரச்சனை வரும்போது நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம இதுலேருந்து எப்படி நம்ம மீட்டு நம்ம வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஆவியானவரோட கூட நீங்கள் இந்த வசனங்கள்லாம் தியானித்து இந்த கவலைகளெல்லாம் உங்கள் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ அவர் பிரதான ஆசிரியராக நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா, நமக்கு உதவி செய்கிறவரா, நம்மளை தூக்கி சுமக்கிறவரா, தகப்பன் தாயை விட மேலான அன்பு காட்டுகிறவரா, நம்மளுக்கு அக்கறையாக நம்மளை வந்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கார். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த உங்களை விசாரிக்கிறவங்க கவலைகளை எல்லாம், நமக்கு கவலை எந்த கவலை வந்தாலும் அதை வந்து ஆண்டுடைய பாதத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம காணப்படணும். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே இந்த நாட்களில் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இங்கே எத்தனை தடைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை
தூக்கி எடுக்கிறத நாமளே பார்க்க முடியும். வசனங்கள் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு வெற்றி சுதந்திரத்து கொள்வதற்கு எந்த தடையுமே எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்காரு. நம்மளை எங்கேயோ இருந்த நம்ம தேர்ந்தெடுத்து இந்த வசனங்களை தியானிக்கிறதுக்கு நமக்கு கற்று தந்திருக்காரு. நம்மளை நீதிமானம் மாற்றிருக்காரு. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்காருன்னு சொல்லி ஒரு தைரியத்தோட அவருடைய பாதத்தில் இருந்து நம்முடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் விசாரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கோம், நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மாற்றித்தாங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர், எல்லாமான காரியங்களையும் மாற்றுகிற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக அறிவதற்கு இந்த வேத வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. வேத வசனங்கள் படிச்சுட்டு அப்படியே வாசிட்டு போகக்கூடாது. அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக ருசிக்கிறதுக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறதுக்கும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாத்திரம் இல்லை, எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தணும். எங்கள் பிள்ளைகள் மூலமாக அநேக பிள்ளைகள் எழும்புறதை நாங்கள் கண்டு நாங்கள் உங்களுக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொண்டு அநேக பிள்ளைகளை எழுப்புறதுக்கு அவர் சித்தம் வச்சுருக்காரு. அவருடைய திட்டம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்க திட்டம் நிறைவேறும். அதுக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமாம். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். தேவனே என்னையே தருகிறேன், உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். தேவனே என்னையே தருகிறேன், உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீ எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். பணி செய்திட நான் என்றென்றும் விரும்புகிறேன். அதுக்கான தகுதிகளை நீரே தாருமையா. பணி செய்திட நான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்கு மட்டும் உன் சேவை செய்திடணும். என் ஜீவன் இருக்கு மட்டும் உன் சேவை செய்திடணும். தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். என்னை தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். படைக்கிறேன் புதிதாக்கும்.
ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆம் சுவாமி, நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்தால் நாங்கள் எண்ணி முடியவே முடியாது ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீங்கள் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் எல்லாம் சுமக்கிற தேவனாக இருக்கீங்க. தகப்பனும் தாயும் விட அன்பான தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எத்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் தர வல்லமுள்ளவராக இருக்கீங்க என்று நாங்கள் ருசித்து அநேகரை அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்கத்தக்கதாய் நாங்கள் எழுப்பத்தக்கதாய் தேவன் ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. நாங்கள் ஆண்டவரை ஏனோ தானோ என்று வசனங்களை தியானிக்காதபடி வசனத்தில் உள்ள கருத்துக்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் தீர்மானம் வைத்திருக்க தீர்மானத்தின்படி எங்களை நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமாச்சு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறட்ட ஆண்டவரை. அதற்கு தடை பண்ணுகிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எதிர்த்து நிற்க திராணி உள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் எங்களை எல்லாவற்றிலும் நடத்தி செல்கிறீர் ஆண்டவரே. இன்னமும் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க, நன்றி. நீங்கள் அல்பா ஒமேகாவும் இருக்கீங்க, ஆதியும் அந்தமா இருக்கீங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கீங்க. எங்களுடைய கவலைகள் எல்லாம் சுமக்கிற தேவனாக இருக்கீங்க. என்னிடத்துல வைத்து விடு என்று சொல்லி அறைகோல் இடுகிற தகப்பனுடைய பாகத்தில் நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும், வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்து ஜெபிக்க நம்ம இந்த நாட்களிலே கடந்து வரும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேத வசனங்களுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்க ஒரு மருந்து எங்களோடு கூட இருக்கிறீரே, அதுக்காக நன்றி. நாங்கள் உலகத்தில் உள்ள மனிதனை நம்பி ஓடி நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் நாங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே, தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய கவலையை போக முடியாது ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் வரும்பொழுது தான் எங்களுக்கு அந்த கவலைகளை எல்லாம் மாற்றப்படும், சூழ்நிலை மாற்றப்படும், வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றுகிற தேவன் அந்த வேதாந்தத்தில் எத்தனையோ பேரை நாங்கள் படிக்கிறோமே ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையும் உங்களுடைய பாதத்தில் வரும்பொழுது, நீங்கள் வரும்பொழுது எல்லாம் மாற்றப்பட்டதே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் மாற, எங்களுடைய ஆண்டவரை கனி கொடுக்கிற மரமாய் மாற, கனி கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்ற வேண்டுமாய், உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்க இந்த நாட்களிலே ஆண்டவரை கற்றுக் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் செய்த இந்த நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஜெபிக்க தந்த இந்த நாளுக்காய் நன்றி. வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட ஆவியானவர் பேசின தயவுக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட பிள்ளைகளுக்கு அப்படியே நீங்கள் ஆண்டவரை பேசி இன்னும் அதிகமாக பேசி ஆண்டவர் வசனத்தில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு அவங்க ஜெபிக்கவும் ஆண்டவரே முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சியை இந்த இருதயத்திலே இந்த நாட்களிலே ஊற்றி இந்த வசனத்தின் மூலமாக ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த கவலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உம்முடைய பாதத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்க இந்த நாட்களிலே கற்றுத்தந்து எங்களை வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தோம்னா நன்றி. இன்னும் ஆவியானவர் இன்னும் அதிகமாக எங்களோடு கூட இடைபெற வேண்டுமாய், எங்களோடு கூட ஆண்டவரை இடைப்பட்டு எங்களை ஆண்டவர் இந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு நடக்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ இந்த நாட்களில் தந்து வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிற ஆண்டவரே. செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்களை சூழ்நிலையை மாற்றினோம்னா நன்றி. எங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடியா நன்றி சுவாமி. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளையும் சூழ்நிலையை மாற்றுங்க சுவாமி. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவரை உமக்கு வந்த பிள்ளைகளாய் மாற்றி உமக்கு வந்த பாத்திரமாக மாற்றி வழிநடத்த போவதற்காக நன்றி. வணைந்து கொள்ள ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லா தேவையும் நீங்கள் சந்திங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பாதத்தில் வைக்கிற சுவாமி. நீங்கள் எல்லாவற்றையும் வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பயன் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.